இசைக்கலையை கற்றுத்தரக்கூடிய ஒரு பிரிவு காந்தர்வ வேறு. அதுல சொல்லப்பட்ட முறைப்படி ஒரு பெரிய மூங்கில் மரத்தை எடுத்துக்கொண்டார். நுனியில 4 பங்கு அறிந்தார், அடியில 2 பங்கு அறிந்தார், நடுப்பகுதியை நல்லா காய வைத்தார். அது கொண்டு புல்லாங்குழல் தயாரிக்கிறார் நாயனார். வாய் வைத்து ஊதக்கூடிய துளைய தனிப்பெரும் துளை என்கிறார் தெய்வ சேக்கிழார். தனிப்பெரும் துளை, வாய் ஊது துளை, முத்திரை துளை என்றெல்லாம் சேக்கிழார் சொல்றார். அது கொஞ்சம் வாய் வைத்து ஊதுறதுனால கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதை ஒட்டி கொஞ்சம் தள்ளி 7 துளைகள், 7 சுரங்களுக்காக ச ரி க ம ப த நி, அந்த 7 சுரங்களுக்கு அங்குலம் அங்குலம் இடைவெளி விட்டு 7 துளைகள். இந்த 7 துளைகள்ல தான் 7 விரல்கள் பதியணும். இடக்கையில 3 விரல், வலக்கையில 4 விரல். இந்த 7 விரலும் அந்த 7 துளையில போய் பொருந்தி பொருந்தி பற்றியும் விட்டும் இசைப்பது தான் புல்லாங்குழல் இசை. அந்த 7 துளைக்கு விரல் உலர் துளை என்று பெயர். விரல் உலர் அப்படின்னா விரலால தடவி அகற்றி இசைப்பது. அந்த 8வது துளை வாய் வைத்து ஊது துளை, அது தனிப்பெரும் துளை, வாய் ஊது துளை என்று சொல்லப்பட்டது. தயார் பண்ணிக்கிட்டார். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சில விஷயங்களை சிவகுமணி ஐயா உரை மூலமாக. மூங்கில்ல மட்டும் புல்லாங்குழல் செய்யப்படுவதென்று கருங்காலி, செங்காலி, சந்தன மரம், வெண்கலம் இதுலேயும் செய்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் மூங்கில்ல செய்வது தான் சிறப்பு. புல்லாங்குழல்ங்கிறோம். புல் அப்படின்னா மூங்கில்னு பொருள். அங்கு மூங்கில்ல செய்வது தான் குழலுக்கு நல்ல இசையை தரும். குழலென்ப யாழென்ப என்று திருக்குறளும் சொல்லுது. குழலுக்கு ஆனாயர், யாழுக்கு யாழ்ப்பாணர், நீலகண்டபாணர், 2 நாயனார் குடலினிது ஆழினிது என்ப. குடலினிது ஆழினிது என்று திருவள்ளுவர் நாயனார் சொன்னதுக்கு 2 நாயனார் நமக்கு கிடைச்சிருக்காங்க.